வணக்கம். செல்வகுமாரின் கடந்த 24 மணி நேர மழை பொழிவு உங்கள் ஊரில் எவ்வளவு, எந்த ஊரில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். 2025 நவம்பர் 23 காலை 8:30 மணி முதல் நவம்பர் 24 காலை 8:30 மணி வரை, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் திங்கட்கிழமை காலை 8:30 மணி வரை பதிவான மழை பொழிவுகள். மாவட்ட வாரிய அறிவிப்போம். அகர வரிசைப்படி முதல்ல அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச மழை பொழிவு ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் 85 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சுத்தமல்லி அணை 69 மில்லிமீட்டர், திருமானூர் பிடபிள்யூடி அலுவலகம் 56 மில்லிமீட்டர், குருவாடி 56 மில்லிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம், அது ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம், இது அரியலூர் தாலுகா அலுவலகம் 55 மில்லிமீட்டர், செந்துறை 42 மில்லிமீட்டர், ஆண்டிமடம் 40 மில்லிமீட்டர், மேலும் டி பலூர் பஞ்சாயத் யூனியன் ஆபீஸ் 27. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கொஞ்சம் மழை 5 மில்லிமீட்டர் தான், தாம்பரம் 4 மில்லிமீட்டர் தான். அடுத்து பாருங்க, சென்னை குறைவான மழை தான், அதாவது அகரவரிசைப்படி பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மழைப்பொழிவுலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு. சென்னை மழைப்பொழிவு பெரம்பலூர் கார்பரேஷன் பார்க் 7 மில்லிமீட்டர் தான், மணலி 7 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 3 மில்லிமீட்டர் தான். தெற்கு நிறைய மழை இருக்குது அந்த மாவட்டத்தில், தூறல் தான். கோயம்புத்தூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கடலூர் மாவட்டத்தை பார்ப்போம். சேத்தியார் தோப்பு 210 மில்லிமீட்டர் அதிகபட்சமான மழைப்பொழிவு சேத்தியார் தோப்பு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை 141 மில்லிமீட்டர், சிதம்பரம் 140 மில்லிமீட்டர், புவனகிரி 140 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் 124.6 மில்லிமீட்டர், மேலும் வடகுத்து 122 மில்லிமீட்டர், மேலும் கொத்தவாச்சேரி 103 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி 93 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் 86 மில்லிமீட்டர், லால்பேட்டை 82 மில்லிமீட்டர், காட்டுமன்னார் கோவில் 68 மில்லிமீட்டர், மேமாத்தூர் 41 மில்லிமீட்டர், குப்பநத்தம் 39 மில்லிமீட்டர், வேப்பூர் 35 மில்லிமீட்டர், மேலும் கீழச்செருவை 34 மில்லிமீட்டர், பெலந்துறை 33 மில்லிமீட்டர், விருதாச்சலம் 33 மில்லிமீட்டர், லாக்கூர் 28 மில்லிமீட்டர், மேலும் வானமாதேவி 27 மில்லிமீட்டர், மேலும் காட்டுமயிலூர் 25 மில்லிமீட்டர், எஸ்ஆர்சி குடிதாங்கி 23 மில்லிமீட்டர், கடலூர் கலெக்டரேட் 14 மில்லிமீட்டர், ஐஎம்டி கடலூர் 14 மில்லிமீட்டர், பன்ருட்டி 14 மில்லிமீட்டர், தொழுதூர் 10 மில்லிமீட்டர். குறைந்தபட்சம் 1 சென்டிமீட்டர், அதிகபட்சம் அந்த மாவட்டத்தில் 21 சென்டிமீட்டர். ஒரு மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் 21 சென்டிமீட்டர், வடக்கு பக்கம் 1 சென்டிமீட்டர். பாருங்க, வடக்கு பக்கம் 1 சென்டிமீட்டர், தெற்கு பக்கம் 21 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு கடலூர் மாவட்டத்தில். விடிய விடிய கொட்டியது பரங்கிப்பேட்டை சுற்று வட்டாரம், சிதம்பரம்லாம். அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஒகேனக்கல் டிபி குறைவான மழை 2 மில்லிமீட்டர் தான். அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் 72 மில்லிமீட்டர், கொடைக்கானல் 48 மில்லிமீட்டர், மேலும் சத்திரப்பட்டி ஒட்டச்சத்திரம் 45 மில்லிமீட்டர், கொடைக்கானல் போட் கிளப் 44 மில்லிமீட்டர், பழனி 42 மில்லிமீட்டர், வேடசந்தூர் 39 மில்லிமீட்டர், வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் 39 மில்லிமீட்டர், திண்டுக்கல் 36 மில்லிமீட்டர், நத்தம் 34 மில்லிமீட்டர், நிலைக்கோட்டை 34 மில்லிமீட்டர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி 37 மில்லிமீட்டர், 87 மில்லிமீட்டர், 87 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு மொடக்குறிச்சி. கொடுமுடி 59 மில்லிமீட்டர், ஈரோடு 42 மில்லிமீட்டர், பெருந்துறை 42 மில்லிமீட்டர், இலந்தைக்குட்டை மேடு 21 மில்லிமீட்டர், மேலும் தாளவாடி 20 மில்லிமீட்டர், சென்னிமலை 18 மில்லிமீட்டர், சத்தியமங்கலம் 18 மில்லிமீட்டர், நம்பியூர் 17 மில்லிமீட்டர், பவானி 13 மில்லிமீட்டர், கொடிவேரி 12 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 11 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் 7 மில்லிமீட்டர், மேலும் கவுந்தம்பாடி பவானிசாகர் 7.5 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் 104 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், மேலும் கள்ளக்குறிச்சியில் 75 மில்லிமீட்டர், மணிமுத்தாரடு அணை, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வனப்புறம் அருகில் இருக்கும் வனப்புறம் தாலுகா மணிமுத்தாறு டேம் பிடபிள்யூடியில் 73 மில்லிமீட்டர்,
சூளங்குறிச்சி 57 மில்லிமீட்டர், தியாகதுர்கம் 52 மில்லிமீட்டர், மேலும் கச்சிரப்பாளையம் 49 மில்லிமீட்டர், வீரகனூர் 42 மில்லிமீட்டர், உளுந்தூர்பேட்டை 39 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் 35 மில்லிமீட்டர், மேலும் கடவனூர் 34 மில்லிமீட்டர், வேங்கூர் 32 மில்லிமீட்டர், கோமுகி அணை 30 மில்லிமீட்டர், மேலும் மாதம்பூண்டி 23 மில்லிமீட்டர், கீழ்ப்பாடி 20 மில்லிமீட்டர், மேலும் திருப்பாலப்பந்தல் 19 மில்லிமீட்டர், எறையூர் 18 மில்லிமீட்டர், திருக்கோயிலூர் 18 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 17 மில்லிமீட்டர், அரியலூர் கேம்ப் ஆபீஸ் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூடிய அரியலூர் கேம்ப் ஆபீஸ் 15 மில்லிமீட்டர், மேலும் எஸ்சிஎஸ் மில் பிள்ளையார் குப்பம் 15 மில்லிமீட்டர். அங்கே அந்த இடத்துல அந்த மாவட்டத்தில் இன்னும் நிறைய மழை பிடிந்திருக்கிறது. மூங்கில் பாளையம் 10, இதெல்லாமே மூங்கில் துறைப்பட்ட 6 மில்லிமீட்டர் தான். அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை 37.6 மில்லிமீட்டர், சித்தார் 1 32 மில்லிமீட்டர், பாலமோர் 31 மில்லிமீட்டர், சிவலோகம் சித்தார் 2 26 மில்லிமீட்டர், களியல் 25 மில்லிமீட்டர், பூதபாண்டி 18 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு 18 மில்லிமீட்டர், மேலும் திருப்பரப்பு 18 மில்லிமீட்டர், ஆணைக்கிடங்கு 17 மில்லிமீட்டர், கொட்டாரம் 17 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி 16 மில்லிமீட்டர், மேலும் கோழிப்போர் விலை 16 மில்லிமீட்டர், மேலும் ஆரல்வாய் மொழி 16 மில்லிமீட்டர், புத்தன் அணை 15 மில்லிமீட்டர், அடையாமடை 15 மில்லிமீட்டர், சுரலக்கோடு 15 மில்லிமீட்டர், மயிலாடி 14 மில்லிமீட்டர், முக்கடல் அணை 13 மில்லிமீட்டர், முள்ளங்கினா விலை 13 மில்லிமீட்டர், குருத்தங்கோடு 11 மில்லிமீட்டர், கன்னிமார் 10 மில்லிமீட்டர், குழித்துறை 10 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 10, தக்கலை 7, இரணியல் மற்றும் குளச்சல் குறைவான மழை. கரூர் மாவட்டத்தில் தோகமலை 54 மில்லிமீட்டர், கரூர் பரமத்தி 32 மில்லிமீட்டர், அரவக்குறிச்சி 22 மில்லிமீட்டர், கரூர் 22 மில்லிமீட்டர், மாயனூர் 20 மில்லிமீட்டர், ஆணைப்பாளையம் 19 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் 16 மில்லிமீட்டர், பஞ்சப்பட்டி 12 மில்லிமீட்டர், கடவூர் 12 மில்லிமீட்டர், மயிலம்பட்டி 12 மில்லிமீட்டர், பழவிடுதி 10 மில்லிமீட்டர், குளித்தலை 9 மில்லிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்ததாக மதுரை மாவட்ட மழைப்பொழிவு. மதுரை வடக்கு 66 மில்லிமீட்டர், மேலும் தனியமங்கலம் 57 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் 53 மில்லிமீட்டர், பேரையூர் 47 மில்லிமீட்டர், மேலும் தல்லாகுளம் 46 மில்லிமீட்டர், கல்லந்திரி 46 மில்லிமீட்டர், ஏழுமலை 43 மில்லிமீட்டர், திருமங்கலம் 40 மில்லிமீட்டர், மேலும் உடையாப்பட்டி 40 மில்லிமீட்டர், மேலும் கள்ளிக்குடி 39 மில்லிமீட்டர், புலிப்பட்டி 36 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி 35 மில்லிமீட்டர், சாத்தியார் 34 மில்லிமீட்டர், மேலும் வீரகனூர் 33 மில்லிமீட்டர், சிட்டம்பட்டி 32 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி 30 மில்லிமீட்டர், மேலூர் 30 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் அதாவது வாடிப்பட்டி தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் 29 மில்லிமீட்டர், மேலும் பெரியப்பட்டி 28 மில்லிமீட்டர், உசிலம்பட்டி 27 மில்லிமீட்டர், சோழவந்தான் 24 மில்லிமீட்டர், கொப்பனம்பட்டி 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டம் அதிகபட்சமாக ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் 81 மில்லிமீட்டர், சீர்காழி 72 மில்லிமீட்டர், மணல்மேடு 57 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை 50 மில்லிமீட்டர், செம்பனார்கோவில் 45 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி 18 மில்லிமீட்டர். நாகப்பட்டினம் மாவட்டம் அதிகபட்சமாக திருக்குவளை 139 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, 14 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தலைஞாயிறு 129 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் 126 மில்லிமீட்டர், மேலும் வேளாங்கண்ணி 119 மில்லிமீட்டர், திருப்பூண்டி 104 மில்லிமீட்டர், மேலும் கோடியக்கரை 81 மில்லிமீட்டர், வேதாரண்யம் 70 மில்லிமீட்டர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் 40 மில்லிமீட்டர், நாமக்கல் 29 மில்லிமீட்டர், ராசிபுரம் 28 மில்லிமீட்டர், மேலும் பரமத்தி வேலூர் 28 மில்லிமீட்டர். இனிமேல் மில்லிமீட்டரை விட்டுட்டு நம்பரை மட்டும் சொல்றேன். மேலும் மங்களாபுரம் 27, மேலும் எருமைப்பட்டி 25, குமாரபாளையம் 12, சேந்தமங்கலம் 12, மேலும்
திருச்செங்கோடு 10, நாமக்கல் கலெக்டரேட் 9, புதுச்சத்திரம் 6. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் 47 மில்லிமீட்டர், பெரம்பலூர் 40, மேலும் தழுதலை 30, செட்டிக்குளம் 27, வேப்பந்தட்டை 18, கிருஷ்ணாபுரம் 16, மேலும் வேட்டாக்குடி 15, லப்பைக்குடிக்காடு 15, அடுத்தபடியாக களத்தூர் 12. இன்னும் இடத்துல மழை இருக்காங்க. அங்கே அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஐங்குடி 80, அடுத்தபடியாக ஆலங்குடி 80, அடுத்தபடியாக கந்தர்வக்கோட்டை 77, பொன்னமராவதி 74, அன்னவாசல் 72, மலையூர் 69, ஆவுடையார் கோவில் 68, பெருங்கலூர் 62, புதுக்கோட்டை 61, மணமேல்குடி 60, திருமயம் 59, அறந்தாங்கி 58, நகுடி 57, மேலும் குடுமியான்மலை 56, காரையூர் 54, அரிமளம் 49, கீரனூர் 49, மேலும் கீழ்நிலை 46, மேலும் கரம்பக்குடி 40, உடையாளிப்பட்டி 37, இலுப்பூர் 31, மீமிசல் குறைவான மழை அங்கே மட்டும், மீமிசல் 8 தான், விராலிமலை குறைச்ச, கடலோரம் அந்த இடத்துல மட்டும் குறைவாக இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி 87, மீமிசல்ல குறைச்ச, ஆனால் தொண்டியில் 87, ஆர்எஸ் மங்கலம் 77, மேலும் கமுதி 66, திருவாடானை 58, தங்கச்சிமடம் 54, மேலும் கடலாடி 51, பரமக்குடி 47, ராமநாதபுரம் 45, மண்டபம் 30, மேலும் வட்டானம் 27, வாலிநோக்கம் 27, மேலும் பாம்பன் 23, தங்கச்சிமடம் 21, ராமேஸ்வரம் 19, மேலும் முதுகுளத்தூர் 14, மேலும் பிள்ளையார்குப்பம் 11. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, அம்மூர் மற்றும் இலவம் காவேரி பார்க்கணும்னா குறைவான மழை பெய்திருக்கிறது. சேலம் மாவட்டம் அதிகபட்சமாக தலைவாசல் 62, ஆத்தூர் 38, வீரகனூர் 33, சங்கரிதுர்க் 25, டேனிஷ்பேட்டை 18, வாழப்பாடி 18, கங்கவள்ளி 18, தம்மம்பட்டி 17, சிஆர்ஐ டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் 15, ஏற்காடுல குறைவு, ஏற்காடுல கொஞ்சம் குறைவு, ஏற்காடு, ஆனைமடு அணை, மேலும் கரிய கோவில் அணையெல்லாம் குறைவாகிற மழைப்பொழிவு, எடப்பாடியும் குறைவான மழை இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை 90, அடுத்தபடியாக தேவக்கோட்டை 73, திருபுவனம் 68, மேலும் காளையார் கோவில் டிபி 67, காரைக்குடி 65, சிங்கம்புணரி 46, மானாமதுரை 44, திருப்பத்தூர் 44, இளையான்குடி 27. மேலும் தென்காசி மாவட்டம் கருணாநதி அணை 96, சிவகிரி 67, ஆய்குடி 66, ராமாநதி செக்ஷன் 64, மேலும் குண்டார் அணை 62, செங்கோட்டை 54, தென்காசி 54, கருப்பாநதி செக்ஷன் 51, மேலும் சங்கரன் கோவில் 32, அடவி நாயனார் கோவில் அணை 29. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் 136 மில்லிமீட்டர், மேலும் வெட்டிக்காடு 135 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு 123 மில்லிமீட்டர், ஐயம்பேட்டை 111 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை 103 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி 97 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் 95 மில்லிமீட்டர், குறுங்குளம் 88 மில்லிமீட்டர், மேலும் ஈச்சன் விடுதி 79 மில்லிமீட்டர், மேலும் திருவிடைமருதூர் 75 மில்லிமீட்டர், திருவையாறு 72 மில்லிமீட்டர், லோயர் அணைக்கட்டு 70 மில்லிமீட்டர், பூதலூர் 64 மில்லிமீட்டர், வல்லம் 63 மில்லிமீட்டர், கும்பகோணம் 62 மில்லிமீட்டர், மேலும் பேராவூரணி 60 மில்லிமீட்டர், அதிராமப்பட்டினம் 60 மில்லிமீட்டர், மஞ்சளாறு 57 மில்லிமீட்டர், மேலும்
திருக்காட்டுப்பள்ளி 49 மில்லிமீட்டர், பாபநாசம் 48 மில்லிமீட்டர், கிராண்ட் அணைக்கட் கல்லணை 40 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம், மேலும் அடர் எஸ்டேட் 34 மில்லிமீட்டர், குன்னூர் 23 மில்லிமீட்டர், அளக்கரை எஸ்டேட் 17, செருமுள்ளி 15, மேலும் பில்லிமலை எஸ்டேட் 15, மேலும் குந்தா பிரிட்ஜ் 14, கேத்தி 14, இல்லை நிறைய அந்த இடத்துல ஒரு மில்லிமீட்டர் என்ன வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேக்கடி 64, பெரியாறு 30, சண்முகா நதி 23, ஆண்டிப்பட்டி 20, கூடலூர் 18, வீரபாண்டி 16. இன்னும் நிறைய இருக்குது. வீரபாண்டி 16. அடுத்தபடியா உத்தமபாளையம் 14, பெரியகுளம் 12, அரண்மனைப்புத்தூர் 11, வைகை அணை நிறைய இருக்கு. பட்டியல் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். திருச்சிராப்பள்ளியை பார்ப்போம். அடுத்தது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 58, மேலும் பொன்மலை 41, நவலூர் கூட்டப்பட்ட 39, கோவில்பட்டி 37, துவாக்குடி 35, மேலும் பொன்னையார் அணை 35, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 34, நந்தியார்கேட் 32, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 31, புள்ளம்பாடி 30, லால்குடி 28, கள்ளக்குடி 28, சிறுகுடி 26, துறையூர் 25, சமயபுரம் 24, மருங்காபுரி 22, மேலும் தென்பரநாடு 22, வாத்தலை அணைக்கட்டு 21. நிறைய மழைப்பொழிவு இருந்தது. இன்னும் அடுத்த நிறைய மழைப்பொழிவு இருக்கு இந்த மாவட்டத்திலேயே, குறைவான மழை. அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 111 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீடாமங்கலம் 102 மில்லிமீட்டர், மன்னார்குடி 90 மில்லிமீட்டர், நன்னிலம் தாலுகா அலுவலகம் 84 மில்லிமீட்டர், திருவாரூர் தாலுகா அலுவலகம் 69 மில்லிமீட்டர், வலங்கிமான் 69 மில்லிமீட்டர், குடவாசல் 61 மில்லிமீட்டர், முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் 60 மில்லிமீட்டர், பாண்டவையாறு தலைப்பு கொரடாச்சேரி 57 மில்லிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் 94 மில்லிமீட்டர், மேலும் கடம்பூர் 93 மில்லிமீட்டர், திருச்செந்தூர் 86 மில்லிமீட்டர், குலசேகரப்பட்டினம் 82 மில்லிமீட்டர், மேலும் கழுகுமலை 78 மில்லிமீட்டர், மேலும் வேடநத்தம் 77 மில்லிமீட்டர், ஓட்டப்பிடாரம் 73 மில்லிமீட்டர், தூத்துக்குடி 66 மில்லிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் ஓல்டு தாலுகா அலுவலகம் 65 மில்லிமீட்டர், மேலும் கீழ அரசலடி 63 மில்லிமீட்டர், மேலும் வைப்பார் 61 மில்லிமீட்டர், கயத்தாறு 60 மில்லிமீட்டர், சூரங்குடி 51 மில்லிமீட்டர், மேலும் சாத்தான்குளம் 49 மில்லிமீட்டர், மணியாச்சி 47 மில்லிமீட்டர், எட்டயபுரம் 41 மில்லிமீட்டர், கோவில்பட்டி 39 மில்லிமீட்டர், விளாத்திக்குளம் 29 மில்லிமீட்டர், மேலும் காடல்குடி கொஞ்சம் குறைவான மழை. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 232 மில்லிமீட்டர் மழை பிடித்திருக்கிறது. முதலிடத்தை பிடிச்சிருக்குது ஊத்து 232 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக 4 மூக்கு 220 மில்லிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் எல்லாம் மலைப்பகுதி. காக்காட்சி 210 மில்லிமீட்டர், மாஞ்சோலை 190 மில்லிமீட்டர், கன்னடியன் அணைக்கட்டு 94 மில்லிமீட்டர், மேலும் அம்பாசமுத்திரம் 80 மில்லிமீட்டர், பாபநாசம் அணைக்கட்டு 76 மில்லிமீட்டர், சேர்வலார் அணைக்கட்டு 72 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு 67 மில்லிமீட்டர், மேலும் நாங்குநேரி 65 மில்லிமீட்டர், சேரன் மாதவி 64 மில்லிமீட்டர், மேலும் மூளைக்கரைப்பட்டி 58 மில்லிமீட்டர், பாளையங்கோட்டை 54 மில்லிமீட்டர், களக்காடு 49 மில்லிமீட்டர், திருநெல்வேலி 46 மில்லிமீட்டர், மேலும் கொடுமுடியாறு அணை 43 மில்லிமீட்டர், ராதாபுரம் 42 மில்லிமீட்டர், நம்பியார் அணை 28 மில்லிமீட்டர். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறைவான மழை பொழிந்திருக்கிறது, வடபுதுப்பட்டிலையும் ஆம்பூர்லையும். அடுத்தது திருப்பூர் மாவட்ட மழைப்பொழிவை பார்ப்போம். நல்ல மழை. அமராவதி அணை 42 மில்லிமீட்டர், மேலும் வட்டமணக்கரை ஓடை ரிசர்வயர் அதாவது காங்கேயம் தாலுகா 36 மில்லிமீட்டர், உப்பார் அணை 34 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் 31 மில்லிமீட்டர், திருப்பூர் சவுத் தாலுகா அலுவலகம்
30 மில்லிமீட்டர், காங்கேயம் 28 மில்லிமீட்டர், மேலும் திருப்பூர் சத் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் 27 மில்லிமீட்டர், திருப்பூர் நார்த் 26 மில்லிமீட்டர், மேலும் நல்ல தங்கை ஓடை ரிசர்வயர் 25 மில்லிமீட்டர், பீலருடைய ஐபி திருப்பூர் நார்த் 25 மில்லிமீட்டர், மூலனூர் 24 மில்லிமீட்டர், உடுமலைப்பேட்டை 22 மில்லிமீட்டர், ஊத்துக்குழி 19 மில்லிமீட்டர், திருமூர்த்தி ஐபி 16 மில்லிமீட்டர், தாராபுரம் 16 மில்லிமீட்டர், மடத்துக்குளம் 16 மில்லிமீட்டர், திருமூர்த்தி அணை 16 மில்லிமீட்டர், பல்லடம் 16 மில்லிமீட்டர், அவினாசி 13 மில்லிமீட்டர், மேலும் குண்டடம் 10 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை நல்லா பெய்ஞ்சிருக்கு மழை. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 44 மில்லிமீட்டர், பொன்னேரி 14 மில்லிமீட்டர், மேலும் பள்ளிப்பட்டு 10 மில்லிமீட்டர், சோழவரம் மற்றும் திருத்தணிலையும் கொஞ்சம் மழை இருந்தது. அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் மற்றும் மேலாளத்தூர் வேலூரில் குறைவான தூறல் பெய்தது. மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க ஆனந்தபுரம் 30 மில்லிமீட்டர், வானூர் 27 மில்லிமீட்டர், மேலும் முண்டியம்பாக்கம் 24, கலையனூர் 22, வளவனூர் 20, திண்டிவனம் 18, மேலும் சூரப்பட்டு 13, மறுபடியும் முகையூர் 12, கெடார் 12, விழுப்புரம் எல்லாம் குறைவான மழை 10 மில்லிமீட்டர் கீழே இருக்கு. அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் அதிகபட்சமாக சிவகாசி RDO ஆபீஸ் 99 மில்லிமீட்டர், மேலும் காரியாப்பட்டி 60 மில்லிமீட்டர், மேலும் கோவிலாங்குளம் 60 மில்லிமீட்டர், வெம்பக்கோட்டை அணை 59 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகம் 58 மில்லிமீட்டர், அருப்புக்கோட்டை 57 மில்லிமீட்டர், பத்ரா இருப்பு 55 மில்லிமீட்டர், ராஜபாளையம் 54 மில்லிமீட்டர், மற்றும் பெரியார் அணை 46 மில்லிமீட்டர், விருதுநகர் 44 மில்லிமீட்டர், சாத்தூர் 39 மில்லிமீட்டர், திருச்சுழி 36 மில்லிமீட்டர். இது கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு. இதில் குறைவான மழைப்பொழிவு பொழிந்த இடமும் இருக்கிறது. சில மாவட்டங்களுக்கு தூறலோட போயிருக்கு. கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் ஊத்துக்கோட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா பெஞ்சிருக்கு. இந்த கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு அந்த ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, கர்நாடக எல்லையோரம் ஒட்டுமொத்தமுமே ஆந்திர எல்லையோரம் இதுக்கு கொஞ்சம் எட்டுறது கஷ்டம் தான் சொன்னோம். அது எந்த அளவுக்கு சுழலுதோ அந்த அளவுக்கு. ஆனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி சென்னை வரைக்கும் போகக்கூடிய 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை உங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவரை காத்திருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பொழிந்து கொடுக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 27லிருந்து 30ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், 28, 29, 30 நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், கடலோர மாவட்டங்கள் நிறைய மழைப்பொழிவு, டெல்டாவின் கடலோரம், தென் வடகடலோரம் எல்லாமே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை எச்சரிக்கை அறிந்து முன்னெச்சரிக்கை எடுத்து அதேபோல் அப்டேட்ஸ் அறிந்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.